ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட்ல எப்படி டோக்கன் போடலாம், மேரேஜ்க்கு டோக்கன் ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான டோக்கன் ஆர்எல்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான டோக்கன் அது எப்படி போடலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் டோக்கன் அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் உங்களோட ரெஸ்பெக்டிவ் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கணும். நான் வந்து இங்கே கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணுறேன். கோயம்புத்தூர் நார்த் ஆர் சவுத் அப்படிங்கிறது வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு எந்த டேட்ல வந்து நீங்க டோக்கன் போட நினைக்கிறீங்கிறது செலக்ட் பண்ணிக்கணும். இஃப் இன்கேஸ் நான் 15 அப்படின்னா 15 கொடுக்குறேன். ஸோ வந்து கொடுத்துட்டு சர்ச் பண்ணணும். இஃப் இன்கேஸ் இந்த ஹோம் பேஜ்ல உங்களுக்கு வியூ ஆகல அப்படின்னா இ சர்வீசஸ்ல வியூ டோக்கன் அவைலபிலிட்டி கொடுத்துக்கோங்க அண்ட் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் எந்த டேட்ல வந்து நீங்க அப்பாயின்மெண்ட் போட நினைக்கிறீங்க அப்படிங்கறது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இஃப் இன்கேஸ் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா எந்த டேட்ல நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு அப்படிங்கிற டீட்டெயில் ஃபில் இன் பண்ணிக்கோங்க. ஃபில் இன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இப்படி வியூ ஆகும். க்ரீன்ல இருந்துச்சு அப்படின்னா அவைலபிளா இருக்கு, ரெட்ல இருந்துச்சுன்னா நாட் அவைலபிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்க வந்து இப்போ 2 o'clock to 3 o'clock போடுறீங்க அப்படின்னா இங்க 14 to 15 அப்படிங்கறது செலக்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா லைக் வந்து இங்கே ஜென்ரல் கேட்டகரியில் வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு காமிக்குது. ஸோ நீங்கள் வந்து இங்கே டோக்கன் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து அவைலபிலிட்டி செக் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸு. ஸோ ஒன்ஸ் வந்து இது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் இ பேமெண்ட் இருக்குல்ல, இ பேமெண்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து டோக்கன் போடுற மாதிரி இருக்கும்.